அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, மக்களே தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு, குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்க பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி உருவாகக்கூடும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தென்மேற்கு வங்கடல் பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குமடல் பகுதியில் நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக வருகிற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தென்கிழக்கு அட்வல் மற்றும் அதனையொட்டிய லட்சத்தீவு பகுதியில் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பொறுத்தவரை தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் என தமிழகத்தில் நாளை நாட்கள் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் இடியுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்றைய நாட்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும். ஆனால் மாலை அல்லது இரவு நேரம் மட்டும் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.